நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். செங்குன்றம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி. உலக போதை பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு செங்குன்றம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போதை பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். சோழவரம் அடுத்த காரனோடை பஜாரில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை செங்குன்றம் சரக காவல் உதவி ஆணையர் பிராங்க்லின் பி ரூபன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் முன்னதாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட் சிட்டி தாளாளர் ராமச்சந்திரன் தலைமையில் போதை இல்லா தமிழகம் குறித்து மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் நடைபெற்ற பேரணியில் ஒழிப்போம் ஒழிப்போம் போதையை ஒழிப்போம், உருவாக்குவோம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி மாணவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மருத்துவக் கல்லூரியின் துணைத் தலைவர் சக்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து திரளாக கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை காண ஜஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் பேர் சங்கமித்ரா. நான் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனை ஃப்ரம் ரெட் ஹில்ஸ்லேருந்து வரேன். இங்கே வந்து நாங்கள் எல்லாரும் எம்பிபிஎஸ் ஏஹெச்எஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ரேலி ஆர்கனைஸ் பண்ணோம். இதில் வந்து ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுறதோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ அதை வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுறோம் அவங்கள வந்து சரியான முறையில் வந்து நம்ம பார்த்துக்கிறதும் அதை வந்து நாங்கள் எப்படி ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ரேலி பண்ணோம். என் பேர் சோனாலி. நாங்கள் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரெட் ஹில்ஸில் இருக்குது. ட்ரக் அவேர்னஸ்க்காக எங்கள் காலேஜ் வந்து எங்களை வந்து ஒரு ரேலிக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணோம். நாங்கள் எடுத்துக்கிட்ட உறுதிமொழி வந்து நாங்கள் வந்து ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ட்ரக்ஸ் இல்லாத ஒரு தலைமுறையை கொண்டுட்டு வருவோம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் உறுதிமொழி எடுத்தோம். அதை நாங்களும் பின்பற்றோம். சொனாலி. இந்த வாட்டி நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப போதையில் அடிமையாங்க. அதனால வந்து வீட்லேயும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வருது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை வந்து இதுலேருந்து மீட்கணும் நம்ம. அதனால நாங்கள் எங்களை மாதிரி இருக்க மாணவர்களுக்கும் அந்த போதை இடத்துல அடிமை இருக்காங்க. அதனால நாங்களும் போராட்டம்